ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கூகுள் தான் டெவலப் பண்ணுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கம்ப்ளீட்லி ராங். கூகுள் டெவலப் பண்ணல, இது டெவலப் பண்ணது ஆண்டி ரூபின். அண்ட் அவரோட கம்பெனி ஆண்ட்ராய்டு இன்கார்பரேட் தான் இந்த டெவலப் பண்ணுச்சு. இதை 2004 கூகுள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 2005 எக்ஸாக்டாக 1 இயர் கழிச்சு இதை $50 மில்லியன் வாங்கிட்டாங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டுக்கு எப்படி நேம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இவர் டெவலப் பண்ணது பேர் ஆண்டி ரூபின். அவரோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் AND, அதுதான் ஆண்ட்ராய்டோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஆல்சோ. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஆப்பிளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஆப்பிளில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ரோபோட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ ரோபோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தனால அவருக்கு ஆப்பிள் கம்பெனியில் அவரை வந்து எல்லோரும் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி சூடோ நேம் வச்சு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேமே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த கம்பெனிக்கும் ஆண்ட்ராய்டுன்னு பேர் வச்சிட்டாரு. இதில் இருந்த க்ரோத்தை பார்த்து கூகுள் கரெக்டாக 1 இயர் கழிச்சு இது $50 மில்லியன் வாங்கிட்டாங்க. இதுவே அவருக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ். ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் ஃபோனுக்கு தான் டெவலப் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா கேமராஸ்க்காக, டிஜிட்டல் கேமராஸ்க்காக தான் டெவலப் பண்ணாங்க. அப்புறம் இதோட எபிலிட்டி அண்ட் இதோட பொட்டன்ஷியல் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்து இதை ஸ்மார்ட் ஃபோனில் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இதை ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்தாங்க. அதான் இப்போ மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து மற்ற ஓஎஸ் மாதிரி லைக் ஆப்பிள் iOS இல்லாட்டி மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் அது மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்தே கிரியேட் பண்ண ஓஎஸ் கிடையாது. ஆண்ட்ராய்டு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லினக்ஸுக்கு மேலே கிரியேட் பண்ணுது. இது ஆக்சுவலி கம்ப்ளீட்லி லினக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ். ஸோ லினக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு மேலே கிரியேட் பண்ண ஓஎஸ் தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு வந்த மொபைல் பார்த்தா HTC Dream. இதை T-Mobile G1 அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ரிலீஸ் பண்ண இயர் பார்த்தா 2008. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்டோட லோகோ தெரியும், ஒரு க்ரீன் கலர் லோகோ இருக்கும். ஆக்சுவலி அந்த லோகோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நேம் பக்ட்ராய்ட். அதான் அதோட ரியல் நேம், அதுக்கு பேர் ஆண்ட்ராய்டு கிடையாது. இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தோன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. கப் கேக்கில் ஆரம்பிச்சு இப்போ ஓரியோ வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இப்படி ஒவ்வொரு வெர்ஷன் கிரியேட் ஆகும்போதும் கூகுள் அதை ஹானர் பண்ணுற விதமாக அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி ஒரு ஸ்டாச்சுஸ் வைப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த எல்லா வெர்ஷனுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் வெளியே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்ட்ராய்டில் ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு நேம் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பிரெட், ஹனிகோம், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன், கிட்கேட், லாலிபப், மார்ஷ்மெல்லோ, நோகட், ஓரியோ, இதுதான் நமக்கு தெரிஞ்ச நேம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டில் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நேம் இல்லாத ஒரு வெர்ஷன். அது வந்து 1.0, அதுக்கப்புறம் 1.1 வந்துச்சு. என்னப்பா ஒரு பேர் வைக்காமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு கூட கேட்கலாம். யார் நினச்சா பேர் வைக்காத ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி ஆப்பிள் யூசர்ஸை பீட் பண்ணணுன்னு. ஸோ அப்புறம் தான் பாவம் அவங்களே பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வச்ச ஃபர்ஸ்ட் பேர் தான் கப் கேக். இந்த கப் கேக் பேருக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட்டு டோனட் அப்படிங்கிற பேர் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்டு அவங்க ஸ்நாக் பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ தான் யோசிக்கும்போது பார்த்தா ஆல்ரெடி 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. ஸோ கண்டிப்பாக 3rd ஆல்ஃபபெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ பெட்டராக அவங்க கடைசியில் ஸ்நாக்குன்னு யோசிச்சனால கப் கேக்கில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கப் கேக், அதுக்கப்புறம் டோனட், அதுக்கப்புறம் எக்லர், ஃபோரியோ, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ். அதுக்கப்புறமா இன்னும் ஃபேமஸ் ஆனது தான் ஜிஞ்சர் பிரெட்டில் இருந்து. ஸோ ஜிஞ்சர் பிரெட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 இருக்குது. ஸோ 1.1, 1.0, அதுக்கப்புறம் கப் கேக் 1.5, டோனட், எக்லர், ஃப்ரோரியோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகோ, ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன், கிட்கேட், லாலிபப், மார்ஷ்மெல்லோ, நோகட், ஓரியோ. இது வரைக்கும் வேர்ல்டில் பார்த்தோம்னா நம்ம ஆப்பிள் யூசர்ஸ் தான் அதிகம் நினச்சிட்டு இருப்போம் இப்போ வரைக்கும். காரணம் என்னென்னா ஆப்பிள் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. ஸோ ஆப்பிள் யூசர்ஸ் தான் ரொம்ப அதிகம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த இருக்க அத்தனை மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ், அதுக்கப்புறம் அத்தனை ஆப்பிள் யூசர்ஸையும் மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணால் கூட ஆண்ட்ராய்டு யூசர்ஸை பீட் பண்ண முடியல. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்பர் ஆஃப் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆண்ட்ராய்டை பற்றி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட் இது. ஆக்சுவலி ஆண்ட்ராய்டு ஸ்பேஸில் யாராவது யூஸ் பண்ணுறாங்க, இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் உண்மையாலுமே ஆண்ட்ராய்டு ஆக்சுவலி ஸ்பேஸ்லேயும் இருக்குது. இங்கே இருந்த ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டில் நெக்ஸஸ் 1 மொபைலை வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து 2010 ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ட் கேட்கலாம், ஸ்பேஸில் எதுக்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன், ஏலியன்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா என்ன மேபி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி அந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னா சிம்பிள். அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து அங்கே இருக்குது நெக்ஸஸ் 1, அந்த ஃபோன் மொபைல் மாடல் பேர். அதில் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. அந்த கேமரா என்ன பண்ணுன்னா நம்ம ஏர்த்தை சுற்றி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், ஏங்க நாங்கள் இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஹேங் ஆகுது, ஹீட் இருக்குது, டெம்பரேச்சர் ஜோன், அப்போது இதெல்லாம் அங்கே எதுவும் பாதிக்காத ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குன்னு. இதுக்காக அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. அங்கே எப்போல்லாம் சன்செட் ஆகி ஒரு மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஆண்ட்ராய்ட் ஆப் என்ன பண்ணணும்னா அதில் இருக்க நிறைய ஆப்ஸை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸை ரன் பண்ணி ஆப்ஸ் நிறைய ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ப்ராசஸர் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வச்சு அந்த ஃபோன் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் அதுவே ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ஷன் ஆக்சுவலி இப்போ அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், மேபி ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஏலியன் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை கண்டுபிடிச்சி நமக்கு அங்கேருந்து கால் பண்ணலாம் மேபி. ஸோ இந்த வீடியோவில் நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிறக்கும் பார்க்குறக்கும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாலேஜ் ஷேரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இன் தி வேர்ல்ட். அண்ட் திஸ் இஸ் கௌதம் ஃப்ரம் வரோலியன்.